அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். குரு நாடி ஜோதிடர் வைத்தீஸ்வரன் கோவில் பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெயராமன் செல்வ கணபதி. காளி வழிபாடு. இந்த காளி வழிபாடு அப்படின்னாலே பலர் என்ன பண்றாங்கன்னா, இல்லத்துல செய்யறதுக்கு பயப்படுறாங்க, உக்கிரமான தெய்வம் அப்படின்னு. அப்படி இல்லை. காளி வழிபாடு என்பது, காளி என்பது ஆற்றலின் இருப்பிடம், மிகுந்த ஆற்றலின் இருப்பிடம் அப்படி சொல்லலாம். மிகுந்த ஆற்றலின் இருப்பிடம் அப்படின்னு சொல்றது. ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராகு சந்திரன், ராகு சூரியன், அப்புறம் பாத்தீங்கன்னா ராகு சுக்கிரன், ராகு செவ்வாய், இந்த மாதிரி சேர்க்கை உள்ளது. அப்படி இருந்தால் சில தடைகள் இருப்பதாக நீங்க கருதினால், தங்களுடைய இல்லத்திலே இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் உங்களுடைய கட்டத்தில் இருந்தாலே நீங்க இந்த வழிபாடை செய்யலாம். வீட்டிலே செய்யலாம். அப்படி இருந்தா நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் பௌர்ணமி தினம். பௌர்ணமி தினத்துல வீட்டுல அந்த வழிபாடை நீங்க செய்யணும். அதிகாலை வேளையில 3:45 6 மணிக்குள்ள, அதிகாலை 3:45 6 மணிக்குள்ள இந்த வழிபாடை நீங்க செய்ய வேண்டும். வழிபாடு செய்வதற்கு ஒரு நெய்வேத்தியம், வாழைப்பழம், தாம்பூலம், அதே மாதிரி தாலிகை, மஞ்சள், குங்குமம், சுபபொருள் இவையெல்லாம் வைத்து ஒரு சிறு கலசத்துல ஒரு சிறு சொம்பு, செப்பு தான் வைக்கணும். செப்பு சொம்பு, சிறு சொம்பு வாங்கி அதுல நீர் நிரப்பி அதுல பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள் போட்டு அதை வாழை இலையில வச்சுட்டு இந்த பொருள் எல்லாமே வச்சுட்டு, புது வஸ்திரம் அன்றைய தினம் யாரு பூஜை பண்றாங்களோ குறிப்பிட்டு இந்த திருமண தடைக்கும் புத்திரதோஷ நிவர்த்திக்கும் உரியவர்கள், புத்திரதோஷ நிவர்த்திக்கு திருமண தடைக்கு உரியவர்கள் இதை செய்யலாம். அந்த வழிபாடை நீங்க செய்யணும். இதெல்லாம் இலையில வைத்து நீங்க புத்தாடை அணிந்து கொண்டு, புதிய ஆடை அணிந்து கொண்டு, பின்பு மனமுருக வேண்டி ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த இலையோட ஒரு பிளேட்ல வச்சீங்க, தாம்பாளத்துல வச்சீங்க, அதோட எடுத்துட்டு வந்து வெளியில வந்து கீழ் தொடுவானம், நம்ம நிக்கிறதுல இருந்து கீழ் தொடுவானத்தை பாருங்க, மேல ஆகாயத்தை பார்த்து அந்த தட்டை காமிச்சு, அதே நேரத்துல தீபாரதனை காமிச்சு, அந்த இடத்துல கீழே தட்டை வச்சுட்டு காமிச்சிட்டு, தட்டை வச்சுட்டு தீபாரதனை காமிச்சு வழிபாடு செய்து மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். தங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நன்றி, வணக்கம்.